ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் ஒரிஜினல் ஷாத் வந்து டூப்ளிகேட் ஷாதை பார்த்துட்டான். உடனே யார் ராணி அப்படின்னு கேட்டால் அந்த பையில வந்துட்டு இவனை முறைச்சி பார்க்கவும் இவனுக்கும் கோவம் வந்துடுது. அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஷாத் அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறதுக்கு போயிட்டே இருக்கான். அப்போ தான் இந்த பக்கம் நம்ம சனமே வந்து ரெண்டு பேரை பார்த்தா இல்லையா, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ரூம் டோரையுமே ஓப்பன் பண்ண வந்துட்டா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சுனிகாரி வந்துட்டு தடுத்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா, நான் என் கண்ணால் 2 ஷாதை பார்த்தேன், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா, என்ன சொல்லிட்டு இருக்க 2 ஷாதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா. என்னோட 2 கண்ணால் நான் பார்த்தேன், 2 ஷாதை இந்த பக்கமாக போனதை நான் பார்த்தேன், கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அப்படிலாம் எதுவுமே இல்லை, உன்னோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைல்ல, அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுதுன்னு நினைக்கிறப்பா, போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வழுக்க டைம் அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. அதே சமயம் சாதம் அந்த பையில அடிச்சு போட்டு ரூமில் லாக் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறான் ஆஹிலுக்கு. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால், நான் பக்கத்தில் இருக்கிற மலை பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அங்கேயே இருங்க, நான் ஏதோ சனமை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுறேன், இன்றைக்கி எல்லா விஷயமும் முடிஞ்சிடும், உங்களோட சனம் உங்ககிட்ட ஒப்படைக்க வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருந்து அவங்க 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிடுறான். ஜன்னத்துன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவனோட முகத்தில் காயம்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இவ உடனே பதறா. என்னாச்சு ஷாது, உங்களுக்கு எப்படி காயமாச்சு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன், வா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனால் இவ்வளோ தடுக்கிறா. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க ஜன்னத்தை, பேசாமல் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி நான் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போவேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இந்த சூனியக்காரிக்கோ செம்ம டென்ஷன் ஆகுது. நம்ம ஆகிலும் அந்த மலையில் நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். மழை வேற ஜோராக பெஞ்சிட்டு இருக்கு. சனம் எப்படியாவது இன்றைக்கி வந்துடுவா, அவ கூட இன்றைக்கி நான் சேர்ந்துருவேன், என்னோட காதலனுக்கு திரும்ப கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. அதே மாதிரியே சாது வந்துட்டு சனமை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்தா ஆகில் நிற்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஷாத், என்ன எதுக்காக இவர்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, இவர் எதுக்காக எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டால், எல்லாத்தையும் நானே சொல்கிறேன், ஷாத் எதுக்காக உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காருனா, உன் மனசுக்குள்ளே 1008 கேள்வி ஓடிட்டு இருக்கல, அது எதுக்குமே பதில் கிடைக்கல, அது எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு, நான் எதுக்காக உங்களை நம்பணும், எனக்கு உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, நான் என் புருஷனை தான் நம்புவேன், ஷாத் பதில் சொல்லுங்கள், எதுக்காக இங்கே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அவனும் சொல்கிறான், இங்கே பாரு ஜன்னத், நீ நினைக்கிற மாதிரி நான் நீ நம்ப தகுந்தவல்ல, இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டிக்கே சொல்ல ஆரம்பிச்சா. இவனோ கத்துறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷாத், அவளுக்கு ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷனை போடுங்க, அதுக்கப்புறமா தான் நம்ம உண்மையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. என்ன இன்ஜெக்ஷன், எதை பற்றி பேசுகிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவனும் சொல்லிடுறான், நான் உன்னோட ஷாத் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இவளுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருக்குது. அந்த நேரத்தில் அவன் வேற இன்ஜெக்ஷனை போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கவும், மருந்து தானே போட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மருந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சிரிப்பு அந்த சைக்கோ பயலோட சிரிப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மருந்தை கீழே தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் காலாலே அந்த மருந்தை மிதித்து உடச்சிட்டான். நம்ம ஆயிலுக்கும் அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷாத் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ரூமில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து அப்படி நம்ம ஷாது வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நம்ம ஷாதோட தலையில் வந்து அடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, இந்த ரசியா தான் திரும்ப வந்துட்டா போல். அவள் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா தான் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இவன் ஷாது மாதிரியே வெளியே வந்திருக்கான். ஸோ இவன் இப்படி பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆகிலுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நம்ம சனமுக்கு புரிஞ்சிருது. 2 ஷாதை வந்து அவள் கண்ணால் பார்த்தா இல்லையா, அப்போ நீ ஷாது இல்லைன்னா என்னோட ஷாது என்ன பண்ண, அவரை நீ என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவங்கிட்ட போயிட்டு சண்டை போட போனா, டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம மலையிலேருந்து நம்ம சனமை கீழே தள்ளி விட்டுறான். இதை பார்த்து நம்ம ஆகிலோ சனம்னு சொல்லிட்டு வேகமாக கத்திட்டு இருக்கான். ஆனால் அவளோ வந்துட்டு அந்த மலையில் கீழே உருண்டு போகிறது நமக்கு தெரியுது. அப்படியே அவன் அவளை பார்த்துட்டு இருக்கும் போது கொஞ்சமே யோசிக்காம இப்போ நம்ம ஆகிலையுமே மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். அவனும் அப்படியே கீழே உருண்டு போயிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டா கண்டிப்பாக 2 பேரும் உயிர் பொழப்பாங்களா மாட்டாங்களாங்கிறதே தெரியல. 2 பேருமே ஒரு வழியாக அவன் கொண்டு விட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா 2 பேரும் செத்து போயிட்டாங்க இல்லையா, அதை அவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியாக. உடனே அந்த நூர்ஜஹானும் சுனியக்காரிக்கிட்ட கேட்குறா, ஆமாம் அன்னைக்கு நான் உன் புருஷனை கொல்ல போகும்போது என்னை எதிரி மாதிரி பார்த்தேன், இப்போ எப்படி உன் புருஷனை கொல்றதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு நான் அவரை காப்பாற்றும் போது அவர் என்னோட புருஷன், ஆனால் அவர் என்னைக்கு என்னையே ஏமாத்திட்டு சனமை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ திரும்ப 2வது தடவை, அன்னைக்கே முடிவு பண்ணிவிட்டு அவரை நானே கொல்லணும்னு, இன்றைக்கி அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருந்தா. அவளும் சொல்கிறா, என் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நானும் காப்பாற்றிட்டேன், என் அம்மாவோட சாவுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அந்த 2 பேரோட சாவு இன்றைக்கி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருந்தா. அந்த ரசியாவும் சொல்லிட்டு இருக்கா, அவங்க 2 பேரும் சத்தத்தோட இந்த விஷயம் முடிய போகிறது கிடையாது, இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குது, அந்த வேலையை பண்ணுறதுனால நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளை பழியும் வாங்கிடுவீங்க, அதே சமயம் நம்மளோட வேலையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால்
எதை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டால் இன்னும் நாசியா பாக்கி இருக்காளே அவளை சாகடிக்கணும்ல, அவளை ஒன்றும் சும்மா சாகடிக்க வேணாம், அவளை நாளைக்கு டவுன் ஹாலுக்கு ஹியூமன் பாம்பா அனுப்பிச்சு வச்சிடலாம், அவளும் செத்து போயிடுவா, நம்மளும் அட்டாக் பண்ண மாதிரி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவளும் சொல்கிறா ஆமாம்ல இதுவும் நல்லதுக்கு தான், இவ்வளோ பெரிய அட்டாக் இந்த இந்தியாவில் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு காரணம் பாகிஸ்தானை தான் நினச்சிப்பாங்க, அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற நட்புறவை நம்மளும் அழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயத்த இப்போவே ஒரு ஆள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. யாருக்குன்னு பார்த்தா நம்ம ஷாதை தான் வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருப்பா போல். வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், அதாவது எங்களுக்கு குட் நியூஸு உனக்கு அது பேட் நியூஸ்னே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு ஆகிலையும் சனமே நீ சேர்த்து வைக்க பார்த்தல்ல அது முடியாமல் போயிடுச்சு, ஏன்னா அவங்க 2 பேருமே செத்து போயிட்டாங்க, கண்டிப்பாக சொர்க்கத்தில் அவங்க 2 பேரும் சேருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதும் இவனுக்கும் செமக்கும் வருது. என்ன சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு கத்தனா இன்னொரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு டவுன் ஹாலில் ஒரு பெரிய அட்டாக்கே நடக்க போகுது, உன்னால் முடிஞ்சா தடுத்துக்கடா, ஏன்னா நீ ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தானே, அதை தடுக்கிறதுக்காக தானே இப்போ இந்தியா வரைக்குமே வந்த இந்த சசி கபூரை பிடிக்கிறதுக்கு, ஆனால் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தியா உன்னால் சசி கபூரையும் பிடிக்க முடியல ஆகிலே சனமையும் கூட சேர்த்து வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இவனுக்கோ செம ஆத்திரம் வருது, கண்டிப்பாக அந்த அட்டாக்கு நான் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவளுங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாளுங்க. சூனியக்காரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா இல்லையா, குடிக்க கொஞ்சம் சரக்கு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லத்தீப் கிட்ட சொல்லவும் அவளும் போயிட்டு சரக்கு ஊற்றி எடுத்துகிட்டு வந்தா அங்கே பலமாக காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பயந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கா, என்னது இது திடீர்னு பலமாக காத்தடிக்குதே வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தவ தெரியாமல் கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்டா, அவளுமே கீழே விழுந்துட்டா. இது கெட்ட சகுனம் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா கெட்ட சகுனமா, கெட்ட சகுனத்தோட மொத்த உருவமே நான் தான், போய் மறுபடியும் ஊற்றி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பினா இப்போ வீட்டு டோர் வந்துட்டு தானாகவே காற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கு. காற்றடிச்சு ஜன்னல் கதவு அடிச்சிச்சுன்னா ஓகே, ஆனால் இவ்வளோ பெரிய டோர் எப்படி ஆடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்தா யாரோ ஒரு ஆள் நடந்து வர மாதிரி தெரியுது, யார் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்க்குறா. பார்த்தா அது நம்ம சனம், அவள் உயிரோட வந்து நிற்கிறத பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. நீங்கிறா, ஆமாம் நான் தான், வேற யார், ஷாதன் இங்கேருந்து அழைச்சிட்டு போனார்ல அவர் என்ன ஒரு மலை பக்கத்தில் விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நான் தான் இப்போ தனியாக வந்தேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு வந்து கெஸ்டெல்லாம் எல்லோரும் போயிட்டாங்களா, எப்படி போச்சு செலிப்ரேஷன்லாம், சரி எனக்கு பயங்கரமாக பசிக்குது நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன், போயிட்டு சாப்பாடு எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. இவளுக்கும் ஒன்றும் புரியல, அந்த ஆண்டிக்கும் அப்புறம் அந்த லத்தீஃபுக்குமே ஒன்றும் புரியல, அவங்க 2 பேரும் வந்திருக்கிறது உண்மையிலே பேய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த சைக்கோ பையன் நிறைய பணத்தை பெட்டில் போட்டுக்கிட்டு அந்த பணத்திலே படுத்து மிதந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து ஃபோன் கால் வருது, கால் பண்ணுறது இந்த சூனியக்காரி தான். ஏன்னா என்னை மிஸ் பண்ணுற போல் அதனால தான் கால் பண்ணியா அப்படின்னு கேட்டால் வாயை மூடுறா. நீ அந்த சனமி ஆகிலையும் கொலை பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்டா நான் என்னோட 2 கையால் அவங்க 2 பேரும் கீழே தள்ளி விட்டேன், அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ இங்கே வந்திருக்கிறது யாரு, அந்த சனம் உயிரோட வந்திருக்கா அப்படின்னா ஆகிலும் உயிரோட தானே இருக்காரு, நீ அவங்க 2 பேரும் ஒழுங்கா சாகடிக்கலையா அப்படின்னு சொன்னா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, நான் என்னோட கையால் அவங்க 2 பேருமே மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ நான் என்ன பொய்யா சொல்கிறேன், வேணும்னா வீட்டுக்கு வந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவன் உடனே டென்ஷன் ஆகிட்டு அது எப்படி அவங்க உயிரோட இருப்பாங்க, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன் எடுத்துகிட்டு இவன் வேற கிளம்பி வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த சூனியக்காரிக்கிட்ட வந்தவ ஒரு பேய் பூதம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா, அவள் பேயா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் சரி இன்னைக்கு அவளை கொல்றது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு அவள் பாட்டிக்கே நேராக அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கா. இவன் உடனே என்னாச்சு இங்கே வந்திருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா நடிக்காத, நீ வீட்டுக்கு வந்துட்ட அப்படின்னா ஆகில் என்ன ஆனாரு, அவர் உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு கேட்டா ஆகிலா நான் ஷாது கூடல போனேன், எதுக்காக ஆகிலை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா ஆமாண்டி நீ இப்போ உயிரோட திரும்ப வந்துட்டல அதுவே எனக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்து ஓங்கி அவளை குத்த போனா அவ்வளோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி முறிச்சி என் ஆகிலை பற்றி தானே கேட்டுட்டு இருந்தேன், அவர் எப்போதும் என் கூட தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இவளுக்கோ ஒன்றுமே புரியல, ஜன்னத் அப்படின்னு கூப்பிட்டா சனம்னு சொல்லிட்டு அவளோட உண்மையான பேரை அவ வாயில சொல்லிட்டு இருக்கா. என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. அந்த மலை மேலேருந்து நம்ம சரம் கீழே விழுந்தா இல்லையா, அப்போ அவளுக்கு எதுவுமே ஆகலை, லைட்டாக அடிபட்டதோடு அவள் கண்ணு முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்த்த உடனே அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதாவது இதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இவள் பாகிஸ்தானுக்கே போயிருப்பா. அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதுக்கப்புறம் ஷாதை மீட் பண்ணது, அவங்க கூட பேசினது பழகுனது அப்படிங்கிற எல்லா விஷயமே ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. சரி இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா நம்ம சனம் அந்த சைக்கோ பைய கீழே தள்ளி விடும்போது ஆகில் சனம்னு சொல்லிட்டு கத்தி இருப்பான். அது அவள் காதில் பயங்கரமாக ரிப்பீட் பண்ணி ஒழிச்சிக்கிட்டே இருக்குது, சனம் சனம்னு சொல்லிட்டு ஆகில் கூப்பிடுற மாதிரி. அதுக்கப்புறமா தான் இவளுக்கு ஆகில் கூட இருந்த எல்லா ஞாபகமே வந்துட்டு, அதாவது ஆகில காதலிச்சது, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அதுக்கப்புறம் தங்கச்சி காப்பாற்ற போய் அதுக்கப்புறமா தான் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்டே நடந்திருக்கும். அதில் தான் அவளோட மெமரியுமே இழந்திருப்பா. இப்போ நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தானே, மேலேருந்து கீழே விழுந்துட்டா, ஒரு ஆக்சிடென்ட்டில் போன மெமரி இன்னொரு ஆக்சிடென்ட்டில் திரும்ப வந்துருச்சு, எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நான் தான் சனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட பேரு கூட அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவ
அகில் அகில் என்னானாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகிலை போய் தேடிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ரோட்டு பக்கமாக நம்ம அகில் வந்து விழுந்து கிடக்குறான். உடனே அவனை போயிட்டு எழுப்பிட்டு இருக்கா. அகில் எழுந்துருங்க, என்னை பாருங்க, நான் தான் உங்களோட சனம், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நான் உயிரோட தான் இருக்கேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவனும் கொஞ்சம் கூட அசையலை. உடனே இவ அவனோட நெஞ்சில் காதை வச்சு பார்க்குறா. ஹார்ட் பீட் எதுவுமே இல்லை, நம்ம ஆகில் செத்து போயிட்டான். உடனே இவ பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா ஆகில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவளோட மெமரி திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆகில் எவ்வளவோ போராடினா. ஆனால் அப்போல்லாம் இவளுக்கு ஞாபகம் வராமல் ஆகில் செத்ததுக்கு அப்புறமா தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்த கதையை சூனியக்காரிக்கிட்ட சொன்னால் அவ்வளோ செம்ம டென்ஷன் ஆகிட்டு ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடிக்க போனா டக்குன்னு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வாயை மூட்ரி அப்படின்னு கத்திட்டு இருக்கா. யாகில என்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சுட்டல, உன்னை கொல்றதுக்காக தாண்டி நான் திரும்ப வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கும் ஒன்றுமே புரியல. என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சதே நீ தான், அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டா, அதுக்கு காரணமும் நீ தான். எனக்கு யாகில் என் புருஷன் என் கூட இல்லை, என்னோட காதில் என்கிட்ட இருந்து பிரிச்சதே நீ தான் அடி, உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா நீ என்ன கொல்ல போறியா, என்கிட்ட கெட்ட சக்தி இருக்குது அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டா என்கிட்ட காதலோட சக்தி இருக்குது, அந்த சக்தி என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது, ஏன் கையால் தான் உனக்கு சாவு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ இங்கேருந்து போயிடுறா. உடனே சனம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேருந்து வந்துட்டுருக்கா. பார்த்தா நம்ம சனம் வெளியே தான் நின்றுட்டுருக்கா. அவளை போய் பிடிக்க போனால் டக்குன்னு அவ்வளோ மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்துடுறா. இவளும் தட்டு தடுமாறி மாடிக்கு வந்துட்டு இருக்கும் போது செப்பல் வேற பிஞ்சு போச்சு போல், அந்த செப்பலை தூக்கி போட்டுட்டு மேலே வந்தால் அதுக்குள்ளே நம்ம சனமோ அங்கே நிறைய கிளாஸ் பாட்டில் இருக்கா, அது எல்லாத்தையுமே உடச்சி கீழே போட்டுட்ருக்கா. இந்த சூனியக்காரி அங்கேருந்து வந்தவ நம்ம சனமை பார்த்து அடுத்த செகண்டே அவளை கொல்றதுக்காக அப்படியே கையெடுத்துட்டு போனா டக்குன்னு அவளும் நவந்துடுறா. காலில் கிளாஸ் குத்திடுது. உடனே ஆணு கத்திட்டு இருக்கா. உங்ககிட்ட தான் கெட்ட சக்தி இருக்குல்ல, அப்புறம் இந்த காயம் உன்னை என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக போய் நின்னா இவ உடனே நீ என்ன நினச்சா, இந்த கிளாஸ்னால என்னை காயப்படுத்திட முடியும்னு நினச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சமும் யோசிக்காம அந்த கிளாஸ் மேலே அவள் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கா. காலில் நல்லா குத்திக்கிட்டு இருக்கு. அப்படியே கிட்ட நெருங்கி வந்தவ சனம் கிட்ட வரும்போது கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போறா. அந்த கிளாஸ்லேயே விழுந்திருப்பா. நல்ல வேலை நம்ம சனம் வந்து பிடிச்சிடுறா. என்ன அவசரம், அவ்வளோ ஈஸியெல்லாம் உன்னை நான் சாக விட மாட்டேன், அணுவா உன்னை சித்திரவதை அனுபவிச்சு தான் உன்னை நான் சாகடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இங்கேருந்து போயிடுறா. இவளுக்கோ அவ்வளோ ஆத்திரம் வருது. அந்த ஆத்திரத்தில் அப்படியே கண் கலங்கி அழுகவே செய்கிறா. அதுக்கப்புறம் நம்ம சனமோ வாஷ்ரூமில் நின்றுக்கிட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதாவது தன்னோட அப்பா அம்மாவுக்கு நடந்தது, தன்னோட தங்கச்சிக்கு நடந்தது, தனக்கு நடந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் என்னை நீங்கள் உயிரோட வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். ஆனால் அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், அவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக தான் நான் திரும்ப வந்திருக்கேன், ஒருத்தரையும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நம்ம சனம் உயிரோட வந்ததே அவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக தான். அவங்க எல்லாரையும் பழி வாங்காமல் ஓய மாட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.